இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, விஜயா வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த மாதிரி வந்து வரவங்க போறவங்கலாம் என்கிட்ட பூ கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் என்னமோ பூக்கடை வச்சிருக்கிறவளாட்ட நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்ருதியோட அவங்க அம்மா கூட வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டு போறாங்க. இந்த மாதிரி வந்து தான்னு சொல்றாங்க. என்ன பண்றது தெரியல. இவ வச்சு கொடுத்தது அவனாச்சே. அவனை என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா விஜயா வந்து திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரோகிணி வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாவும் வெளியே வந்து கொஞ்சம் பதட்டமாகவும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அதே கோவத்தோட விஜயா வந்து ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு பார்வதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பார்வதிக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னங்கிறாங்க அப்படின்னா, என்ன பார்வதி பண்ணுறது, என் நிலமை இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ அசிங்கப்படுறது எனக்கு இப்படி இருக்குது, இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன விஷயம்னே சொல்லலை. உடனே பார்வதி வந்துட்டு, நீ என்ன எதுவுமே சொல்லலை, என்ன விஷயம்னே சொல்லாமல் நீ பாட்டில் உளறிட்டு இருக்கிற, என்னமோ சொல்லிட்டு இருக்கே, ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, என்னதான் பண்ணுறது, உங்கள்கிட்ட எப்படி தான் சொல்கிறது, சொல்லவும் முடியலை அப்படின்னு சொல்லலாமா வேண்டாவான்ட்டு யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி வந்து என்ன விஜயா ஒன்றுமே சொல்லாமல் வச்சிட்டாலே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ரோகிணி கால் பண்ணவும் ரோகிணி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ருதி அவங்க அம்மா வந்திருந்தாங்க, அவங்க கையிலேயே முளம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுத்துட்டு போனாங்க, கண்டிப்பாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் வந்து அத்தை நேரம் வந்து பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு, அதுக்கு தான் உங்கள் அத்தை இந்த ஆட்டம் போட்டாலா, இனிமேல் அவளுக்கு நைட்டு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணிட்டு வந்து பார்வதி என்னங்கிறாங்க அப்படின்னா, சரி நான் பேசிக்கிறேன் உங்கள் அத்தைகிட்ட, நீ வெய்யி அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா வந்து ரோஹிணி ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, பார்வதி வந்து இப்படி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், உனக்கு கால் பண்ணியிருந்தாலா, என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு உனக்கு கால் பண்ணா, என்ன கேட்டா, என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோஹிணி வந்து கேட்குறாங்க. ரோஹிணிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன சொன்ன, நீ எதுக்கு அவகிட்ட சொன்ன, முதலியா என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவா, நீ இதை வேற சொல்லிட்டியா, நீ எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க, நீ சொன்ன நேரம் மறுபடியும் வந்து நல்லா என்னை வந்து இது பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லவும், ரோஹிணி வந்துட்டு இல்லத்த விடுங்கத்த அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க கேட்டாங்க அதை சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. என்ன ஐடியா அப்படின்னு கேட்டு உடனே விஜயா வந்துட்டு நைட் அவள் கடையை வந்து காலி பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா வந்து சொல்லவும் ரோஹிணி வந்துட்டு அப்படின்னாலும் வந்து சிசிடிவி கேமரா இருக்குல்ல வெளியே, அப்போ வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், அப்புறமா ரோஹிணி வந்து கால் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து மாநகராட்சி அவங்களுக்கு வந்து கால் பண்ணோம்னா இவங்க வந்து கண்டிப்பாக ரூல்ஸ் பிரகாரம் வந்து இந்த கடையை வச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் கால் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்து அதை காலி பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி வந்து ஐடியா தராங்க. உடனே விஜயாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, கண்டிப்பாக இந்த மாதிரியே பண்ணிடலாம், நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடு, காலையில் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு உடனே வந்து விஜயா வந்து ரொம்ப சந்தோஷமாக கண்ணுக்கு நல்லா வைக்க போகிறேன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வந்து எல்லாரும் வந்து அந்த கடையை வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்திருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியே பொது இடத்துல வந்து இந்த மாதிரி கடை வச்சிருக்கீங்க, அதை நாங்கள் எடுக்கிறோம் அப்புறப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் நேர்மையாக தான் சார் இது பண்ணுறோம், எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக வச்சு கொடுத்தது, அவர் எனக்கு கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்தது, இந்த மாதிரி பண்ணாதீங்க சார் அப்படின்னு மீனா வந்து ரொம்ப அழுத்தி கெஞ்சுறாங்க. ஆனாலும் அவங்க யாரும் கேட்குற மாதிரி தெரியல. விஜயாவும் ரோகிணி மேலே இருந்துட்டு இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மீனா வந்து ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட, இந்த மாதிரி எடுக்காதீங்க சார், வந்ததுக்கப்புறம் கூட ஏதாவது கடையை மாற்றிக்கிறோம் ப்ளீஸ், எடுக்க வேண்டாம் ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனாலும் எதையும் கேட்காம அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தூக்கிட்டு போகும்போது அண்ணாமலை வந்து வந்துடுறாரு. அண்ணாமலை வந்து சொல்றாரு, ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் தானே இந்த கடை நடந்துட்டு இருக்குது, ரோட்டோரமாக தானே இருக்குது, ரோட்டு கூட டிஸ்டர்ப் இல்லாமல் தானே சார் இருக்குது, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து என்னங்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க சார் இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பாக இருக்குது, பொதுமக்களுக்கு வந்து இடையூறாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். யாரும் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது, அந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருந்தது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க, யாரும் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து பெரிய இடத்துல ஏதாவது பேசினாலும் பேசிடுவாங்க, அதனால தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து மாமா இன்னும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரோகிணியும் விஜயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணாமலை வந்து விஜயாக்கிட்டே ரோகிட்டி சொல்கிறாங்க, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு, எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் போய் மீனாவோட கெஞ்சிட்டு இருக்கட்டா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி இருந்துட்டு, இந்த மாதிரி எந்த பர்மிஷன் இல்லாமல் கடை வச்சிங்க மீனா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போயிடறாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து ஃபீல் பண்ணுறாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உடனே மீனாவும் எல்லா போவே எடுத்துட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போயிடறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து வந்து வராங்க. அதுக்கப்புறமா முத்து வராரு. உடனே மீனா வந்து நின்று அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி அழுகுற, என்னாச்சு, என்னப்பா இப்படி கடை தூக்கிட்டு போயிட்டாங்களாமா, எதுக்கு இப்படி தூக்கிட்டு போனாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும். அதான்டா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லவும், ஒருவேளை இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ட்டு யாரையும் சொல்றாரு. உடனே அண்ணாமலை வந்துட்டு, நம்ம யாரையுமே வந்து தெரியாம பேசக்கூடாது, கம்முனு இருடா அப்படிங்கிறாரு. உடனே எப்படி இப்படி தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு கேட்கவும், விஜயா வந்துட்டு நான் சொல்றதை யார் கேட்கறா அது மாதிரி சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு ப்ரொசீஜரா கரெக்டாக வந்து இதுபடி ரூல்ஸ் பிரகாரம் நீங்க வந்து கடை வச்சிருக்கணும், அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னமோ பண்றாங்க. ஆனால் இந்த சின்ன கடை வந்து ரோட்டோரமாக வச்சிருந்தது பிடிக்காம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு முத்து வந்து ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலை வந்துட்டு, பரவாயில்ல விடுடா, யாரோ வந்து இந்த மாதிரி பொண்ணு வந்து முன்னேற பிடிக்காதவங்க யாரோ இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து முத்து வந்து விஜயா வந்து ஒரு மாதிரி சந்தேகமா பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக உண்மை எதுவும் தெரியட்டும், யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தெரியட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணியும் விஜயாவும் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முத்து. அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை வந்து பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து சொல்றாங்க, நான் எவ்வளோ ஆசையாக பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து சொந்த கடை வந்து பெரிய கடையாக வைக்கலாம் நல்லா ஆசைப்பட்டிருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கடை நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இனி அதை எடுத்துட்டு போனது அப்படியே தான் போயிட மாட்டேங்குது, கிடைக்குமானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு, அது எப்படி கிடைக்காம போகும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு, கதை கம்ப்ளைண்ட் போயிருக்கலடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்படி வந்து யூனியன் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காரு, அவர் கண்டுபிடிச்சோம்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சாப்பிடாம போயிட்டா மீனா, நீ போய் அவளை பாரு, பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயா வந்து என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை என்னங்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நினச்சது வந்து நடத்தாம விட மாட்டா, கண்டிப்பாக மீனா வந்து நல்லதில் வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு அதுக்கு எதுக்கு என்னை பார்க்குறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயாவும் ரோகிணியும் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக கை தட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நன்றி.